நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு போய் ஃபாரின்ல இருந்து சாக்லேட்னா வர வச்சேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்ன சரவணா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. ஒண்ணு இல்லன்னு சொல்றவன் ஏன்டா சாக்லேட் டப்பாவை தூக்கி போட்டு கடுப்புல உட்கார்ற? என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பிரச்சனை, விடுங்களேன். மீனாட்சி எங்க? அவளை நீ தானே வெளியே கூட்டிட்டு போன. இப்ப அவ எங்க? மைனா வீட்டுக்கு போயிருக்காளா? இல்ல. அப்புறம் என் கூட வண்டியில வரலன்னு சொன்னா விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டியா? உங்க மங்களுக்கு ஒன்னும் ஆகாது, உள்ளூர்ல தான் இருக்கா. பத்திரமா வந்து சேர்ந்துருவா. என்ன சண்டையா? என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? சொல்லுடா. அத்தை, அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் ஃபாலோ பண்றா. எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் சண்டை போட்டேன். போதுமா? அப்ப நீதான் சண்டை போட்டிருக்க இல்ல? அத்தை, போட வச்சது அவ. சரி, அப்படி அவ என்ன நியாயத்தை மாத்தி மாத்தி பேசுனா? வேற என்ன, எல்லாம் அந்த வேட்டையும் பிரியானால வர பிரச்சனை தான். டேய், அவங்களால உனக்கு என்னடா பிரச்சனை வந்தது? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க அத்தை. போன வாரம் மீனாட்சி அந்த பிரியாவை என்கிட்ட ஏதோ சொல்லி திட்டினா. நான் ஏண்டி திட்டுறேன்னு யதார்த்தமா தான் கேட்டேன். அதுக்கு அவ உனக்கே இந்த அக்கறை, நீ ஏன் அவளுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு அது இதுன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டாத்த. சரி. இன்னைக்கு அதே மாதிரி அந்த வேட்டை மீனாட்சி கிட்ட ஏதோ வலிஞ்சு பேசிட்டு இருந்தான். சரி. நடுவுல பூந்து அவனை கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு மீனாட்சி கூட்டிட்டு போனேன். இங்கன்னா கலாய்க்கும் போது நல்லா சிரின்னு சிரிச்சாத்த. வெளியில போன முகத்தை மாத்திட்டு என்கிட்டே கோவப்படுறாத்த. அப்படி ஏன் பண்ணணும்? அதான் நானும் கேட்டேன். பிரியா திட்டும் போது நான் மட்டும் பொறுத்துக்கணும்னு சொல்றல நீ, அப்ப வேட்டை நான் கலாய்க்கும் போது நீயே சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன்னு கேட்டேன். நியாயமா தான் கேட்டிருக்க. அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா? சொன்ன பதில் எதுவும் உருப்படியா இல்ல. அதான் போடின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டே இருந்தேன். சரி, அவ என்ன கோவப்பட்டா? ஏண்டா, வீட்ல இருக்கிற வரைக்கும் சிரிச்சு நார்மலா இருந்தவ அங்க போய் என்ன கோவமா பேசினா? கோமானா ஒண்ணும் பேசல, ஆனா கோமா ரியாக்ட் பண்ணா. சரி, அப்படி என்ன பண்ணா சொல்லு. அவளுக்கு பிடிக்குமேன்னு ஸ்விஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு இம்போர்ட்டட் சாக்லேட் வர வச்சேன். அத கொடுத்ததும் ஆசையை வாங்கி சாப்பிடுவான்னு பார்த்தா என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேணான்னு சொல்றாத்த. நாட் ஈவன் ஒரு சிங்கிள் பீஸ். அவ சாப்பிடலையே. அங்கிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வர வச்சேன் தெரியுமா? டேய், அவளுக்கு இன்னைக்கு சாக்லேட் சாப்பிட வேண்டான்னு தோணி இருக்கலாம். அது எப்படி? தினம் தானே சாப்பிடுறா. அவளுக்கு சாக்லேட் பிடிக்கும் தானே கொண்டு வந்தேன். அது எப்படி இன்னைக்கு மட்டும் பிடிக்காதுன்னு சொல்றா? அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை, அந்த வேட்டையை நான் கலாச்சேன்ல, அத மனசுல வச்சுட்டு தான் இப்படி என்ன பண்றா. ஐ டோன்ட் லைக் ஆல் திஸ் அத்தை. ஃப்ரைடே கோயில் போலான்னு சொன்னா, நானும் சாக்லேட் கொடுத்து கோயில் கூட்டு போலான்னு நினைச்சேன். எங்க டோட்டலா மூட ஸ்பாயில் பண்ணிட்டா. அது சரி, எனக்கு இப்பதான் புரியுது அவ ஏன் சாக்லேட் சாப்பிடலன்னு. சும்மா ஏதாவது சப்பக்கட்டு கட்டாதீங்க அத்தை. அட லூசு, நான் உண்மையை தாண்டா சொல்றேன். என்ன உண்மை? ஐயோ, வெள்ளிக்கிழமை அவ உனக்காக தாண்டா விரதம் இருக்கா. விரதமா? யாரோ அவ ஃப்ரெண்டோட அம்மா சொன்னாங்களாம். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வெள்ளிக்கிழமை சாப்பிடாம விரதம் இருந்தா கட்டிக்க போற புருஷனுக்கு நல்லதான். அத கேட்டதுல இருந்து நான் சொல்றத கூட கேட்காம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ உனக்காக விரதம் இருக்காடா. அதனால அவ இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா. 6 மணிக்கு மேல ஒரே ஒரு கிளாஸ் பால் தான் சாப்பிடுவா. அதான் அவளோட இன்னைக்கு ஃபுல் டே சாப்பாடு. இதனால எனக்கு தெரியவே தெரியாது. அந்த லட்சணத்துல நீ லவ் பண்ணிருக்க. என்ன பாக்குற? போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா போ. போடான்றல. எப்படி அத்தை? எப்படியா? சண்டை போட தெரிஞ்சதில்ல, அதே மாதிரி போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா போ. சாரி அத்தை. போய் அங்க கேளுடா. இத எடுத்துட்டு போ.
எதுக்கு அவசரப்பட்டு சண்டை போடுவானே, அப்புறம் கால்ல போய் விழுவானே. எப்ப பாரு ஏதாவது ஒரு சண்டையை போட்டுக்க வேண்டியது. சரி, நான் பேப்பர் படிக்கிறேன்ப்பா. ஆஹா, ஏதோ ஒரு ஃபிகர் தனியாக உட்காந்துருக்கப்பா. போய் பேசி பிட்ட போட்டுற வேண்டியதுதான். ஏமோ, யாருமா அது? எதுக்கு இப்படி மொட்டை வெயில முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருக்க? ஐயோ, இவனா? வீட்டு அட்ரஸ தொலைச்சிட்டியா? நீ எந்த ஊருன்னு சொல்லு, நான் கூட்டு போய் இறக்கி விட்டுறேன். இல்ல வீட்டுல அப்பா திட்டினாங்களா? யாரு மேல கோவம்? ஏன் இப்படி உக்காந்துருக்க? அட என்னம்மா எதுக்குமே பேச மாட்டேங்கிற? காதலிச்ச பையன் எது கழட்டி விட்டானா? அதுக்கும் கவலைப்படாத, இந்த அண்ணன் இந்த மாமா இருக்கேன். என்னமா இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பேசாமல உட்காந்துட்டு இருக்க? இங்க பாருமா, உன்னை கடந்து எத்தனை வண்டி போச்சு, எவனாச்சும் நிறுத்தினானா? ஆனா நான் நிறுத்தினேன். ஏன்? ஏன்னா நான் ஒரு சமூக சேவகன். அதுவும் தாய்க்குள்ள கண்ணுல இருந்து கண்ணீர் வரதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அட உன் பிரச்சனை என்னன்னு சொன்னேன்னு வையேன், அதை தீர்த்து வைக்க உதவி பண்ணிட்டு போவோம்ல. அட என்னம்மா எதுக்குமே பேச மாட்டேங்கிற? கல்லு மாதிரியா உட்காந்துருக்க? ஐயோ, அதுக்கும் சைலண்ட் தானா? இங்க பாருமா, இந்த சீன் ஃபுல்லா என்னையே தனியா பேச விட்டுறாத, அப்புறம் தொண்டை தண்ணி ஊத்தி செத்து போயிருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட என்னம்மா எதுக்குமே பேச மாட்டேங்கிற? கல்லு மாதிரியா உட்காந்துருக்க? ஐயோ, அதுக்கும் சைலண்ட் தானா? இங்க பாருமா, இந்த சீன் ஃபுல்லா என்னையே தனியா பேச விட்டுறாத, அப்புறம் தொண்டை தண்ணி ஊத்தி செத்து போயிருவேன். அடங்கு, என்ன எதுக்குமே அசர மாட்டேங்கிறா? எப்படியெல்லாம் பேசுறான். இந்த வித்தையெல்லாம் எங்கதான் கத்துக்கிட்டானோ? தெரிஞ்சு போச்சு, நீ ஏன் பேச மாட்டேங்கிறன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. யாரோ முகம் தெரியாத மூணாவது மனுஷங்கிட்ட நாம ஏன் நம்ம பிரச்சனையை சொல்லணும்னு யோசிக்கிற. என்னமோ சொல்ல போறான். இந்த செகண்ட்ல இருந்து நீ நானும் திக் ஃப்ரெண்ட்ஸ். நான் உன்கிட்ட என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லுவேனா, நீ என்கிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லுவியா? நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோமா? அது சரி. என்னை பத்தி முதல்ல சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் பேர் வேட்டையன், ஊரு செங்கோட்டை. உண்மையா படிச்ச படிப்பு 8ஆம் கிளாஸ். இப்போ டூப்ளிகேட்டா சர்டிபிகேட் வாங்கினது MBA. நான் இங்கேதான் கல்யாணக்குறிச்சியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அந்த புள்ள சூரிய வம்சம் படத்துல ஒரு பிரியாராமன் மாதிரி விவரம் தெரியாம பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்து என் கூட பாண்டி பச்சை குதிரைன்னு எல்லா விளையாட்டு விளையாண்டுச்சு. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லி டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு. நானும் இப்ப காதல் தோல்வியில உன்ன மாதிரியே நடு ரோட்ல தனி மரமா நின்றுட்டு இருக்கேன். ஆட்டோகிராஃப் படத்துல வர மாதிரி ஒரு மல்லிகா இல்லைன்னதும் இன்னொரு லத்திகாவை தேடி ஒரு தொலைநோக்கு பார்வையோடய என் வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கேன். அட போற வழியில என் மனசுக்கு பிடிச்ச யாரையாவது பாத்துற மாட்டேன் நானும் ஒரு நம்பிக்கையோட போயிட்டு இருந்தேன். அப்பதான் உன்னை சந்திச்சேன். கரெக்டா தான் என் பிட்ட போடுறான். இதுதான் இந்த வேட்டையனோட வாழ்க்கை வரலாறு. எங்க நீ உன்னைய பத்தி அப்படியே சொல்லு பாப்போம். ஏமா, நீ என்ன பகல்ல உட்கார்ந்து இருக்கிற மோகினி பிசாசா? ஏன் எதுக்குமே பேசவே மாட்டேங்கிற? இந்தாமா, உனக்கு பேச்சு வராதா? இல்ல காது கேட்காதா? அட நான் பேசுறது கேக்குதா இல்லையாமா? இங்க பாரு, இப்ப நீ எதுவுமே பேசல, அப்புறம் நான் கிட்டக்க வந்து தாவணி வலிக்கு உன் முகத்தை பாத்துருவேன். வா. ஈரிடி மாவளை. இங்க பாருமா, வரேன், கிட்ட வரேன். பயந்துடக்கூடாது, என்னையும் பயமுறுத்திடக்கூடாது. சத்த கிட்ட போட்டு ஊரை கூட்டிடாதேன்னு. கிட்ட வந்துட்டேன், பார்க்க போறேன்,
முகத்தை காட்டுங்க. ஐயோ மீனாட்சி, இந்த ட்ரெஸ்ஸை யாரோ போட்டு பார்த்துருக்கமேன்னு அப்பவே யோசிச்சேன். சுதாரிக்காம விட்டுட்டேனே. என்ன என்ன மீனாட்சி? ஆமா, யார்கிட்டயோ பேசுற மாதிரி நடிச்சேன். அதை நம்பி ஏமாத்திட்டியா? விலகு. அம்மா பாவி மாவளே, நல்ல வேலை துப்பாம போனா. சாரி மீனாட்சி, விஷயம் தெரியாம நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன். சாரி. உன் கண்ணில் இருந்தா கண்ணீர் வந்தன்னு ஓடி வருவான்ல ஒருத்தன் துடைக்கிறதுக்கு, அவன் கூட போய் கோயில் கோலன்னு எல்லாம் போய் சுத்து போ. மாமா. உள்ளேன் மீனாட்சி. ம். யாடா? என்ன கொஞ்சம் வீட்ல இறக்கி விட்டுற முடியுமா? தாராளமா. நான் ஓட்டவல, நீ ஓட்டுறியா? மாமா. நானே ஓட்டுறேன். இது ஓ வண்டிடா, நம்ம குதிரை. இப்ப என்ன பறக்குதுன்னு மட்டும் பாரு. உக்காரு. போட்டுமா? அண்ணே வரட்டண்ணே. பார்த்து வீட்டுக்கு வந்து சேருங்க. பை. என்ன பாஸ் சொல்றீங்க? அண்ணி உங்களுக்காக விரதம் இருந்தாங்களா? ஆமா ப்ரோ, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ எனக்காக விரதம் இருக்காளாம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாளாம். 6 மணிக்கு மேல ஒரே ஒரு கிளாஸ் பால் தான் குடிப்பாளாம். அத்தை சொன்னாங்க. சூப்பர் பாஸ். அக்கா இந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாஸ். அவ எனக்காக சாப்பிடாம உடம்ப வருத்திட்டு இருக்கான்னு நினைக்கும் போது ஒரு வகையில கஷ்டமா இருந்தாலும், இதுக்கெல்லாம் காரணம் என் மேல வச்சிருக்க அன்பு தான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. நம்ம இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால காதலிக்கப்படுறோம்னு தெரியும் போது, நம்ம மேல உயிரா இருக்காங்கன்னு நினைக்கும் போது அந்த உணர்வே வேற மாதிரி இருக்கு ப்ரோ. சான்ஸே இல்ல. காதலோட அழகே அதான பாஸ். அவ என் மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்கா. நான் அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தேவையில்லாம சண்டை போட்டேன் ப்ரோ. நான் சரியான முட்டாள் ப்ரோ. சொதப்பிட்டேன். நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேனோ அதே அளவுக்கு எனக்கு குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு ப்ரோ. ஏன் பாஸ்? ஒருத்தி பசியோட எனக்காக பட்னி கிடந்து விரதம் இருக்கானா, அவ என்னை எந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்ணிருப்பாள்ல. ஆனா நான் பதிலுக்கு உண்மையா இல்ல ப்ரோ. வாயை திறந்தா பொய், எங்க அப்பா போலீஸ், எங்க குடும்பம் டெல்லியில இருக்காங்கன்னு அது இதுன்னு முழுக்க புத்தலாட்டம் தானே. நான் அவளுக்கு உண்மையா இருக்க முடியலன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு ப்ரோ. பாஸ் நீங்க ஒன்னும் வேணும்னு போய் சொல்லலையே, உங்க குடும்ப சூழ்நிலை அப்படி, அதனாலதான் போய் சொன்னீங்க. என்ன ப்ரோ, சமாதானப்படுத்துறியா? இல்ல பாஸ், உண்மையை சொல்றேன் பாஸ். நீங்க அக்காவுக்கு தெரியாம அந்த வேட்டைய மாதிரி லெஃப்ட்ல ஒரு ஃபிகர் ரைட்ல ஒரு ஃபிகர்னு மெயின்டைன் பண்ணா அதான் பாஸ் ஏமாத்துறது. இப்ப நீங்க பண்றது ஏமாத்துற வேலை இல்ல பாஸ். என்ன பாஸ்? ஒன்னும் இல்ல ப்ரோ, இந்நேரம் என்ன பண்றான்னு தெரியல. அழுத்துட்டு படுத்திருப்பான்னு ரொம்ப பயமா இருக்கு. அவளை பார்க்கணும் போல இருக்கு ப்ரோ. பேசி சமாதானப்படுத்தணும்னு தோணுது. நான் வேணா போய் கதவை தட்டி அக்காவை கூட்டிட்டு வருவா பாஸ். வேணாம் ப்ரோ, அத்தை மாமானா இருப்பாங்க. அதுவும் இல்லாம மீனாட்சி வரமாட்டா. பாஸ் நீங்க கவலையே படாதீங்க. உங்க அத்தையும் மாமாவும் கீழ் ரூம்ல தூங்குறாங்க. அதனால அக்கா அவங்க ரூம்ல கன்ஃபார்மா தனியா தான் படுத்திருப்பாங்க. அவதான் என் மேல கோமா இருக்காளே ப்ரோ, கண்டிப்பா வரமாட்டா. என்ன பண்ணலாம்? பாஸ் உங்களை தேல் எங்க? கிடைச்சிச்சு. எப்போடா? நிஜமா கிடைக்கல பாஸ், சும்மா அப்படி ஒரு புர்ரா. திரும்பவும் அவளை ஏமாத்தணுமாடா? அக்காவை இங்க வர வைக்கணுமா வேணாமா? வைக்கணும். அப்ப சொல்றத கேளுங்க. சரி சொல்லு. இப்போ உங்களே தேல் கிடைச்சிருச்சு. நீங்க வழியில துடிக்கிறீங்க. எமர்ஜென்சி மருந்து போடுவாங்கன்னு அக்காட்ட போய் கேக்குறேன். அவங்க அப்படியே பதறி அடிச்சு ஓடி வருவாங்க. எப்படி நம்ம ஐடியா? ஐடியா சூப்பர் ப்ரோ. ஆனா சூப்பர் ஐடியா. பாஸ் இது செமையா ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. அப்படிங்கிற பாஸ்
தேல் கடிக்கு மருந்து எடுத்துக்கிட்டவங்க நைட்டு ஃபுல்லா தூங்க கூடாது. அதனால அக்காவை உங்க கூடயே காவலுக்கு உட்கார வைக்கிறேன். நீங்க விடிய விடிய லவ் பண்ணி சமாதானமாயிருங்க. கலக்கிட்ட ப்ரோ. இப்ப சொன்னியே இது மேட்டர். பாஸ் நான் நேரா போய் அக்கா கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகே. மார்கோ மார்கோ ஏய், bro. மார்கை. என்ன தேல் கடிச்சிருக்குடா. டென்ஷனா அழுதுட்டே போ. பட் எனக்கு அழுக வராதே. போடா. வந்துருச்சு பாஸ். அக்கா பாச தேல் கடிச்சிச்சுக்கா. அக்கா அக்கா. இன்னைக்கு நைட் ஃபுல்லா மீனாட்சியோட தான். அக்கா 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 அக்கா. பாஸ் 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 பாஸ். பாஸ்க்கு என்ன? அக்கா பாஸ் 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 பாஸ். சரி நீ என்னன்னு யோசிச்சு வை, நான் காலையில கேக்குறேன். அக்கா பாஸ் பாஸ். என்ன? தேல பாஸ் கடிச்சாருக்கா. தேல பாஸ் கடிச்சாரு. பாஸ் தேல் கடிச்சிச்சுக்கா. பாஸ் தேல் கடிச்சிச்சு. தேளா? ஆமாக்கா ஆமாக்கா. கருதேலுக்கா கால்லே கடிச்சிச்சுக்கா. அதுகிட்ட இவன்டா காலை கொடுத்தான். இவரு குடுக்கலக்கா. அதுவாவது கடிச்சிச்சுக்கா. சரி அப்ப ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஐயோ என்கிட்ட எதுக்கு வந்து சொல்ற? ஐயோ பாஸ் வலியில துடிக்கிறாருக்கா. நீங்க வந்து ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கக்கா. ஐயோ பாஸ் வலியில அலற சத்தம் கேக்குதுக்கா. கேக்குதுக்கா. எனக்கு கேக்கலையே. ஐயோ எனக்கு கேக்குதுக்கா. எனக்கு கேக்குது. அக்கா ப்ளீஸ்க்கா வாங்கக்கா வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. சரி நீ போ, நான் வரேன். ஐயோ இப்ப அக்கா பாஸ் உயிருக்கு போராடிட்டு இருக்காருக்கா. ப்ளீஸ்க்கா வாங்கக்கா. கொத்தாத வர வந்து தொலை. பாஸ் அக்கா வராங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ் அக்கா வராங்க. பாஸ் பாஸ் அக்கா வராங்க. ஐயோ தேல் கடிச்சிச்சே வலிக்குதே. தேல் கொட்டிச்சு தேல் கொட்டிச்சு. எப்படி வலியில முடியல பாருங்கக்கா. ப்ரோ செம்ம வலி வலிக்குது மீனாட்சி. என்னால முடியல மீனாட்சி. டேய் கால்ல தானே கடிச்சிருக்குன்னு சொன்னேன். இவன் என்ன கைய உதறான்? என்னடா லொகேஷனை மாத்தி சொல்லிட்டியேடா. ஐயோ ரெண்டுமே வலிக்குதே. டேய் ஒழுங்கா சொல்லு. தேள் உன்ன கையில கடிச்சதா கால்ல கடிச்சதா? மீனாட்சி நான் சொல்றேன். தேளு கால் வலியா ஏறி அப்படியே கைய கடிச்சிருச்சு. அதேதான் அதேதான் அதேதான். அததான் தெரியாம அவன் தப்பா சொல்லிட்டான். டேய் நிஜமா தேள் தான் கடிச்சதா இல்ல பாம்பு கேம்ப ஏதாவது இருக்க போகுது? சரி இரு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. கடிச்ச எடுத்த வேணும்னா பிளேடால வெட்டி பார்க்கலாமா? பிளேடா? என்ன? ஐயோ சத்தியமா தேள் தான் மீனாட்சி. நான் கடிக்கும் போது உத்து பார்த்தனே. ஏய் கடிக்கிற வரைக்கும் உத்து பாத்தியா? ஒட்டி கைய உதற வேண்டியதானே? சும்மா கையில தான் உட்கார்ந்திருக்கேன்னு நினைச்சேன் மீனாட்சி. பார்த்தா டொக்குன்னு கொட்டிருச்சு. அக்கா அவரு வலியில ஏதோ உளறாருக்கா. ஐயோ வலிக்குதே வலிக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அப்பா. அக்கா 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 ஏதாவது நாட்டு வைத்தியம் பண்ணுங்கக்கா ப்ளீஸ்க்கா. எங்கப்பா கடிச்சது? அது இந்த உள்ளங்கையில மீனாட்சி. ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. கடிப்பட்டதே தெரியலையே. அக்கா குட்டி தேலுக்கா. அதுக்கு சின்ன வாய் தானே, அதான் தெரியல நினைக்கிறேன். தேளு வாயால கொட்டுச்சா? ஐயோ மீனாட்சி ஏதாவது பண்ணு மீனாட்சி. வலிக்குது மீனாட்சி. கேள்வி கேட்டுட்டு இருக்க. டேய் தம்பி. அக்கா கீழே வாசல்ல குப்பைமேனி செடின்னு ஒரு செடி இருக்கும். அதுல கொஞ்சம் இலை பிச்சு எடுத்துட்டு வா. பாரு அப்படியே கிச்சனுக்கு போய் 2 சின்ன வெங்காயம், அப்படியே ஒரு கிண்ணத்துல மிளகு, பொரிக்கடலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போ. அக்கா மிளகுனா இந்த வெண்பொங்கலுக்கு போடுவாங்களே அதானக்கா? ரொம்ப முக்கியம். அறிவு ஜீவி அதேதான். போ போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ வலிக்குதே வலிக்குதே. கடிவாயே இல்லாம இருக்கே. எங்கடா கடிச்சது? அங்கதான் அங்கதான் அங்கதான். அக்கா 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 இந்தாங்க இந்தாங்க. குடு. டேய் குடி. இந்த சின்ன வெங்காயத்தை வெட்டு. கண்ணெரியுதே கண்ணெரியுதே. கண்ணு ஏண்டா எரியுது?
வெங்காயம் மீனாட்சி. ஐயோ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. ம். கைய குடுறா. முடியல. அக்கா என்னங்கா? மீனாட்சி வலிக்குது. இங்கயா? நல்லா 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 போடுங்கக்கா. ஆமா மீனாட்சி உள்ளங்கையில தான். ம். டேய் ஒரு கர்ச்சீஃப் எடு. இந்தாங்கா. எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்க. ஐயோ வலிக்குது மீனாட்சி, முடியல மீனாட்சி. அப்படிதான் இருக்கும். இந்தா இந்த மிளகையும் பொரிக்கடலையும் ஒன்னா போட்டு வாயில சாப்பிடு, வலி கொஞ்சம் குறையும். ஐயோ மிளகா காரமா இருக்கும்டி. அப்ப வேணும்னா சீனி போட்டு கொஞ்சம் இனிப்பா செஞ்சு தரட்டுமா? அதுனா ஓகே. அப்படியே வச்சேன்னா கொன்றுவேன் உன்னை. எவ்வளவு காரமா மிளகு சாப்பிடுறியோ அப்பதான் உனக்கு வலி குறையும். சாப்பிடு. ப்ளீஸ் மீனாட்சி வேணாம். இந்த கட்டு போட்டதே கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. மிளகுனா வேணாமே. சாப்பிடுறா. வேணாம் மீனாட்சி, கண்டிப்பா சாப்பிடணுமா? ஆமா சாப்பிடு. நீனே ஊட்டி விடு. வாயிலே போட்டாங்க ஜாலி. சாப்பிடுங்க பாஸ். ஐயோ பாவம், நம்ம பாஸ் காதலுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. என்ன மீனாட்சி? இது வேற. டேய் தம்பி. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சிரும். ஆனா ராத்திரி முழுக்க தூங்காம பாத்துக்கோ. நான் தூங்காமையா இல்ல பாஸ் தூங்காமையா? டேய் நாட்டு மருந்து சாப்பிட்டா தூங்க கூடாது. உன் பாஸ தூங்க விடாம பாத்துக்கோ. அக்கா அது ரொம்ப கஷ்டமாக்கா. ஏன்? அக்கா நான் தூங்கிடுவேன்க்கா. உடம்பு சரியில்லைன்னு நான் தூக்க மாத்திரை வேற போட்டு படுத்தேன்க்கா. அதனால நான் தூங்கிடுவேன்க்கா. மீனாட்சி பேசாம நீனே கூட இருந்து பாத்துக்கிய. ப்ளீஸ் மீனாட்சி, லைஃப் மேட்டர்டி. எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சொல்லு. சரி 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 பண்றேன், பண்ணி தொலைக்கிறேன். தேங்க்யூ மீனாட்சி. அப்ப நான் வர்றேன்க்கா. கிளம்பு கிளம்பு. நீ எங்கடா போற? அக்கா லைட் எரிஞ்சா எனக்கு தூக்கம் வராது. நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன். நீங்க பாஸ் நல்லா பாத்துக்கோங்க. டேய் தம்பி இருடா. டேய் நில்லுடா. இல்ல சொன்னா கேளு. நான் மட்டும்